அன்பார்ந்த அருள் சகோதரர்களே, அருள் பணியாளர்களே, முதலாக நாம் எல்லாருமே நம்முடைய பிறப்புக்காக, நம்முடைய உயிருக்காக, நம்முடைய நம்பிக்கைக்காக, உருவாக்கத்திற்காக இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் நம்மை சிறப்பான விதத்தில் ஆசீர்வாதங்களால் நிறைத்துள்ளார். அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை, புனிதமிகு நற்கருணை, எடுத்துக்காட்டான எத்தனையோ நம்பிக்கையாளர்களின் சாட்சிய வாழ்வு, நம்முடைய அன்பு தாய் மரியா உட்பட இந்த கொடைகளுக்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி கூற வேண்டும். நேற்று நீங்கள் புனித பேதுருவின் தலைமை பீடத்தை கொண்டாடினீர்கள். ஆனால் இன்றைய தவக்காலத்தின் வாரத்தில் அருமையான வாசக பகுதிகள். நேற்று லேவியர் ஆகமத்தில் இருந்தோம், அதே போல் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் இருந்தோம். நாம் எவ்வாறு மற்றவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும், அடுத்தவர்களில் மறைந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்று நமக்கு தெளிவாக்கப்பட்டது. இரக்க உணர்வு, அன்பு பெருகி நம் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும். அவர்கள் நிறைவாக வாழ நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும். பசித்திருப்பவர்கள், தாகமாயிருப்பவர்கள், ஆடையின்றி இருப்பவர்கள், நோயுற்றிருப்பவர்கள், சிறையில் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய அக்கறையை வெளிப்படுத்தி அன்பு செய்ய வேண்டும் என்பது நேற்றைய நற்செய்தியாக அமைந்தது. லேவியர் ஆகமத்திலே எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டது என்றால், பார்வை இழந்தவர் ஒரு பாறையிலே மோதிக்கொள்ளக்கூடாது, காது கேளாதவர் உன்னுடைய திட்டால், வீண் பேச்சால் அவமானப்படுத்தப்படக்கூடாது என்றெல்லாம் ஆண்டவர் தம்முடைய அக்கறையை, அதன் வெளிப்பாடாக நம்முடைய அக்கறையை ஒவ்வொரு நாளும் காட்ட வேண்டும் என்று சொன்னார். இந்த பிறரன்பு செயல்களை தொடர்ந்து இன்றைக்கு இறை வேண்டல், ஜெபத்தின் முக்கியத்துவம் மிக அழகாக எடுத்துச் சொல்லப்படுகிறது. முதல் வாசகம் ஏசாயா 55 இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது, வாசிக்க கேட்டோம். உண்மையாகவே இந்த 2ஆம் ஏசாயாவின் பகுதிகளுடைய நிறைவாக இந்த 55வது அதிகாரம் 40 55 வரை ஒரு முறை தொடர்ந்து இந்த 16 அதிகாரங்களையும் வாசித்தால் அல்லது கேட்டால் உள்ளம் உருகுகின்றது. காலையில் எழுந்த உடனே நான் 40 55 வரை கேட்டு முடித்து விட முடியும் என்று நினைத்தேன். 49 வரை 10 அதிகாரங்கள் மட்டும் நான் கேட்டேன். அவ்வளவு நம்பிக்கை பிறந்தது. தொடர்ந்து 6 அதிகாரங்கள், அதன் நிறைவிலே தான் இன்றைக்கு நான் வாசிக்கப்பட்ட பகுதி. நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, அஞ்சாதே, உனக்கு மகிழ்ச்சி தருவேன், வெற்றி தருவேன். மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகள் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள். ஆறுதல் அடையுங்கள் என்று தொடங்குகிற அந்த பகுதி 43 நீ நம் கண்களுக்கு விலையேற பெற்றவர், மதிப்புக்குரியவர், உன் மீது நாம் மிகுந்த அன்பு கொண்டுள்ளோம் என்று சொல்லுகின்ற பகுதி. இந்த 40ஆம் அதிகாரத்திலேயே கடைசியில் நான் அதை கேட்கும்போது, படிக்கும்போதெல்லாம் நம்முடைய அன்பான தந்தை லெக்ரானை தான் நினைவு கூறுவேன். அவர்கள் நடப்பார்கள், இளையோர் மயக்கம் வருவார்கள், ஆனால் வயதானாலும் அவருடைய நம்பிக்கையால் சோர்ந்து போக மாட்டார்கள், களைத்து போக மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த பகுதி மிக மிக நம்முடைய அன்பான தந்தைக்கு பொருந்தோம். 40ஆம் அதிகாரத்தின் இறுதியில் 43 இப்படி
அதே போல மீண்டும் நம்முடைய அழைப்பை பற்றி, நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், நான் தான் உன்னுடைய கைமாறு, கவலைப்படாதே என்றெல்லாம் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்வது. 49 நமக்கு தெரியும். தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, பால் குடிக்கும் குழந்தை அவள் மறப்பாளோ, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று ஆண்டவர் மீண்டும் நமக்கு அஷ்யூரன்ஸ் கொடுப்பது. இறுதியாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த பகுதி, மழையும் பனியும் மேலிருந்து வருகிறது. The inspiration of the Lord comes to us through the word of God. நம்முடைய பலன் என்ன? முளைக்க வேண்டும், மரமாக வேண்டும், பூவாக வேண்டும், கனியாக வேண்டும். என்னுடைய வார்த்தை, என்னுடைய வல்லமை கனி தராமல் திரும்பி வராது என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தை. ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தை வழிபாடு, அது மட்டும் போதாது. வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது, நம்பிக்கை கொடுக்கிறது, மனம் தளரவே செய்யாது. சில பேர் அந்த கவலை இருக்குது, இந்த கவலை இருக்குது, எக்ஸாம் பற்றி, வீட்டை பற்றி, அது இதெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையாகவே ஆண்டவரின் வார்த்தையால் நாம் ஊடுருவப்பட்டால், if we eat the word of God, really we will be transformed. The first food for us, the word of God, food of the word of God. அதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. வார்த்தையை தின்று, வார்த்தையை கருவுற்று, நாம் எல்லாரும் வார்த்தையை பெற்றெடுப்பது நம்முடைய அர்ப்பண வாழ்வு. ஆண்டவருக்காக பல்வேறு செயல்களை நாம் செய்வது, இதுதான் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்பதற்காக இங்கே பாருங்கள், 55ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் ஆண்டவர் பேசுகிறார். இந்த நற்செய்தியில் நாம் ஆண்டவரோடு பேசுவதை பற்றி, அந்த முதல் பகுதியில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இறை வேண்டலிலே நாம் இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறோம். முதலிலே ஒரு முன்னுரையாக, சொற்களை அடுக்கிக் கொண்டே போகாதீர்கள். சில பேர் டூ மச் தே ஆர் டாக்கிங். மற்றவங்ககிட்டையும் சரி, ஆண்டவர்கிட்டையும் சரி, ஜபத்திலும் ஆண்டவர் சொல்லிட்டார், அதிகமாக பேசாதீங்க, நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த அருமையான ஜெபம் இன்றைக்கு எங்களுடைய ஆன்மீக வாசகமும் இதை பற்றி தான் இருக்கிறது. இதுக்கு ஈக்குவலாக எந்த ப்ரேயருமே இல்லை. இட் இஸ் த சம்மரி ஆஃப் த காஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எங்களுடைய ஆன்மீக வாசகம் இருக்கிறது. இந்த முதல் பகுதியில் த லார்ட் இஸ் த சென்டர். சம்டைம்ஸ் we tend to make ourselves the center. ஆண்டவரே, நீர் புகழப்படுவீராக, உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, உமது அரசு வருக. இஸ் த லார்ட் அவர் சென்டர் ஆர் அவர் செல்ஃபிஷ்னஸ் ஓவர் பவர்ஸஸ்? நம்ம கேட்டுக்கணும். இப்போ பார்த்தால் ஆண்டவரை, எல்லாம் வல்லவரை மையமாக வைத்து வாழ இந்த முதல் பகுதி. இரண்டாவது, நம்முடைய தேவைகளுக்காக நாம் அவரிடம் பேச வேண்டும். சாப்பாடு வேணும், எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, வீடு இல்லை, துணி இல்லை, எல்லாம் வேணும் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் காப்பாற்றும் ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு கதறி தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறோமா? போதுமான அளவு ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்கணும், எங்களுக்கு மன்னிப்பு வேண்டும். அப்படி தான் இன்றைய இந்த அவர் ஃபாதர் ஜெபத்துக்கு பிறகு வர பகுதியும் முடியுது. நீங்கள் மன்னிச்சாதான் வானக தந்தையும் உங்களை மன்னிப்பார். ஒரு சுருக்கமாக, ஒரு கமெண்ட்ரி அந்த அவர் ஃபாதராக அந்த பகுதியும் அந்த மத்தேயு நற்செய்தியில் சொல்லியிருக்கு. சோதனையில் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும், சாத்தானிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். உமக்கே ஆட்சி மாட்சி எல்லாம் உமக்கே. அருமையான இந்த ஜெபத்தின் அடிப்படையில் நம்முடைய ஜெபத்தை வைத்து ஆண்டவரோடு பேச வேண்டும். ஆண்டவர் பேசுவதை கேட்க இந்த செவ்வாய்க்கிழமை நாம் தூண்டப்படுகிறோம். ஆண்டவரோடு பேச
இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையால் வாழ்வை அமைத்து கொள்ள பலன் தர அழைக்கப்படுகிறோம். உண்மையாகவே எல்லாரும், நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள எல்லாரும் மிக முக்கியமாக இறை வார்த்தையின் தாகத்தால் உந்தி தள்ளப்பட்டு நிறை வாழ்வு வாழ வேண்டுவோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா ஆண்டவரை மையமாக வைத்து வாழ்ந்தவர், ஆண்டவரோடு பேசியவர், வார்த்தையை வரவேற்றவர். புனித அகுஸ்தினார் சொன்னது போல இதயத்தில் முதலில் கருவுற்றார், பிறகுதான் அவர் உதரத்தில் கருவுற்றார் என்றார். அதே போல வார்த்தை கருவுற்றது முதல் நிலை. அர்ப்பண வாழ்வால் பிறர் அன்பால் வார்த்தையை பெற்றெடுக்க வேண்டியது இரண்டாம் நிலை. மரியா கருவுற்று இயேசுவை பெற்றெடுத்தார். நாமும் கருவுறுவோம் வார்த்தையால் ஜெப வாழ்வால். நாமும் பெற்றெடுப்போம் நம்முடைய கடின உழைப்பால், நம்முடைய அன்பால், அக்கறையால், எல்லாவற்றை விட முக்கியமாக அமைதியை, சமாதானத்தை வளர்ப்பதால். அந்த தாய் நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.